இன்றைய வாசகத்தை மையப்படுத்தி இந்த நவநாளுக்கான செய்தியை நாம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு போவதற்கு முன்னால் யோசுவாவிற்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் கொடுத்த வாழ்வு பெறுவதற்கான நற்செய்தி. மோசேக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் அவரை நீ வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் போக மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். மோயிசன் அதுபோல நவோப் மலை மது வரை போனவர். அதற்கு மேல் அவர் மோவாப் மலையிலேயே அவருடைய முடிவு வந்துவிடுகிறது. இன்று வரை மோயிசனுடைய கல்லறை எங்கு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. மோயிசன் உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அவர் எங்கு புதைக்கப்பட்டார்? ஆனால் அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நின்று பார்த்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார்கள். மோசேயின் ஆலயம் அல்லது மோசே மலை, மவுண்ட் நெபோ, இறைவாக்கினர் மலை என்று அது அழைக்கப்படுகிறது. அப்பொழுது மோயிசன் கடவுள் தனக்கு அந்த வாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். காரணம், கடவுளை அவர் முழுமையாக நம்பவில்லை என்று நாம் சொன்னாலும் கடவுளுடைய திட்டம் அதுதான். பல வேளைகளிலே அதற்கு ஒரு காரணம் சொல்லலாம், ஆனால் அந்த காரணம் அல்ல, கடவுள் வைத்திருக்கிற திட்டம். மோயிசன் பட்ட பாடுகள் நமக்கு தெரியும். சிறு வயதிலிருந்து ஒரு இளவரசனை போல் வளர்ந்தவர். ஒரு எகிப்தியனை கொன்றுவிட்டு எபிரியனுக்காக, தன் இனத்தானுக்காக கொலை செய்து தப்பி ஓடி மாமன் வீட்டிலே ஆடு மாடு மேய்த்து மறுபடியும் ஆண்டவர் சீனாய் மலை அடிவாரத்திலே எரியும் முட்புதர்களில் தோன்றி அவரை அழைத்து கொண்டு, நீ போய் என் மக்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்ல அவர் சென்று 10 புதுமைகள் நிகழ்த்தி இஸ்ரவேல் மக்களை விடுவித்து மீண்டும் அவர்களை செங்கடலை கடக்க செய்து 40 ஆண்டுகள் அவர்கள் போன பாலைவன பயணத்தில் ஏறக்குறைய வாக்களிக்கப்பட்ட அந்த பாலஸ்தீன நாட்டினுடைய எல்லை வரை வந்து கடவுள் நீ உள்ளே போக மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார். இதற்கு 2 காரணங்கள் விவிலிய அறிஞர்கள் சொல்வது. ஒன்று, மோயிசனுடைய வேலை அந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலை அளிப்பதுதான். அவர்களை விடுவித்து வெளியே கொணர்வது அவருடைய வேலை. ஆண்டவர் வாக்களித்த போது கூட நீ விடுவித்து அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போவாய் என்று சொல்லவில்லை. நீ போய் என் மக்களை மீட்டு கொண்டு வா. என் மக்கள் படுகிற துயரம் நாம் கண்ணுற்றோம், அவர்களுடைய கூக்குரல் நம் செவிகளுக்கு வந்தது, நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா. அந்த பணியை முடித்தவுடன் ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள், கடந்த ஆண்டு அரிமளத்திலிருந்து நான் மாற்றலாகி வந்தபோது, இவ்வளவு வேலை செய்த நீங்கள் அந்த கோபுரத்தை முடித்துவிட்டு வெளியே வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இந்த கோயிலை நிறைவேற்றி செய்துவிட்டு வந்திருந்தால் நன்றாக இருக்குமே, என்ன பாடுபட்டீர்கள், எத்தனை கோர்ட் ஏறி இறங்கினீர்கள், எத்தனை கோடிகளை செலவு பண்ணினீர்களே, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. கடவுளுடைய திட்டம் அவ்வளவுதான். ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடித்துவிட்டு இதுவரை தான் உன்னுடைய பணி, நீ அடுத்த பணிக்கு போ என்று சொன்னால் போக முடியாது என்று சொல்வதற்கு நாம் யார்? ஆகவே கடவுளுடைய திட்டம் புரியாத போதுதான் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். கடவுள் தாவீதுக்கு அந்த ஆலயத்தை கட்டுகிற பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் தாவீதுக்கு அந்த எதிரி படைகளை எல்லாம் வெல்லக்கூடிய வல்லமையை கொடுத்தார். தாவீது காலத்தில் தான் யூத ராஜ்யமானது பலுகி பெருகி இருந்தது. ஆனால் அவன் ஒரு மாளிகையை முதலில் கட்டிவிட்டான். அந்த மாளிகையை கட்டியவுடன் கடவுள் கேட்டார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன், உன்னை மகிமைப்படுத்தினேன், நீ பெரிய மாளிகையை உனக்கு கட்டி கொண்டாய், ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை மலையிலும் காற்றிலும் கிடக்கிறதே, அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? அப்பதான் அவருக்கு புத்தி வந்துச்சு, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு அழகிய என் மாளிகையை விட பெரிய கோயிலை கட்டுவேன் அப்படின்னாரு. நீ பிடுங்கின ஆணி எல்லாம் போதும், உன் மகன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று தாவீதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அது மாதிரி மோயிசன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த மக்கள் எவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க.
பார்வோனை எதிர்த்துக்கிட்டு பயந்து எல்லாம் பண்ணவர் கை கேட்டினது வாய்க்கு எட்டாத மாதிரி நின்னாரு. அப்ப கூட கடவுள் அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க, நீ அதை அவர்களுக்கு அறிவினாரு. மோயிசன், எனக்கு நாட்டுக்குள்ள போக முடியலையே, அந்த கவலையெல்லாம் இல்லை, நான் ஒரு இறைவாக்கினன், இறைவன் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் போகும்போது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் கடவுளுடைய ஆசிரை பெறுவீர்கள் என்பதை யோசுவா தான் கூட்டிக்கிட்டு போறாரு. யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கை, அவர் கொடுத்த ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழி, சாபத்தை தவிர்ப்பதற்கான வழியாக இந்த முதல் வாசகம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் உங்களுக்கு முன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார். வாழ்வும் சாவும் நமக்கு முன்னாடி இருக்கு. இந்த வாழ்வை தேர்ந்தெடுப்பதா சாவை தேர்ந்தெடுப்பதா உங்க கையில் இருக்கு. The choice is, the ball is in our court. நம்ம என்ன செய்யறோமோ அதன்படி வாழ்வோம். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய நெறிப்படி வாழ்ந்து அவருக்கு ஏற்ற மக்களாய் இருந்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், அந்த நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள், அந்த வளமையெல்லாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அவருக்கு புதல்முதுகு காட்டி அவரை வெறுத்து வாழ்ந்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். அது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நமக்கும் குழந்தை இயேசு சொல்ற செய்தியும் அதுதான். உங்களுக்கு முன் வாழ்வையும் சாவையும் நான் வைத்திருக்கிறேன். நீங்க கேட்கிற இறைவார்த்தையின்படி வீட்டில் உங்க பெற்றோர்களுக்கு அடிபணிந்து, ஆலயத்திற்கு வந்தார் பங்கில் வந்தால் உங்களுடைய குருக்களுக்கு பணிந்து, அன்பியங்களுக்கு போனால் அன்பிய தலைவர்களுக்கு பணிந்து, ஒரு நாட்டுக்குள்ள இருந்தா நாட்டு தலைவர்களுக்கு செவிசாய்த்து இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்க வீட்டில் சமாதானம், பங்குல சமாதானம், நீங்கள் நிலமாக இருப்பீர்கள். நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 28வது வசனத்துல, எருசலேம் ஆலயத்துல பாஸ்கா விழாவை கொண்டாட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருப்பாங்க. அப்ப ஆலயத்துக்குள்ள போதிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவர் பெரிய கூட்டம் வெளியே நிற்கும் போது கோயிலுக்கு வெளியே வந்து கத்துவார், பசிதாகம் உள்ளவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் மீது விசுவாசம் உள்ளவர்கள் என்னிடம் பருகட்டும், அப்பொழுது வாழ்வளிக்கும் ஊற்று அவர்கள் இதயங்களில் பொங்கி வழிய செய்வேன் அப்படின்னார். இந்த வாழ்வளிக்கும் ஊற்று அவர்தான். அவரிடமிருந்து வாழ்வு பெறணும்னா நம்ம அவரை பின்பற்றணும், அவரில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆராதனையிலும் அதான் பார்த்தோம், ஆண்டவரை மனதில் வைத்து எல்லாவற்றையும் செய். ஆண்டவரிடம் நம்பிக்கை, முழு நம்பிக்கை வைத்து நீ எதையும் கேள், உன் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அதுதான், அப்படி பண்ணோம்னா நமக்குள்ள வாழ்வு இருக்குங்கிறார். யோவான் நற்செய்தி 10:10 என்ன சொல்றாரு? திருடன் எதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவான்? உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு போக வருவானா? திருடன் எதுக்கு வருவான்? திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்குமன்றி வேறு எதற்கும் திருடன் வருவதில்லை ஆண்டவர் சொல்றார். ஆனால் நானோ நல்ல ஆயன், நீங்கள் வாழ்வு பெறவும் அதை நிறைவாக பெறவும் நான் வந்திருக்கிறேன். நமக்கு நிறைவாழ்வை கொடுக்க வந்தார் ஆண்டவர். அவர்கிட்ட இருந்து நமக்கு நிறைவாழ்வு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாம் தெரிஞ்சு ஏமாந்து போற பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி கண்ணோக்காமல் இருப்பார்? அந்த கண்ணோக்குகிற காலம்தான் இந்த தவ காலம். எல்லாம் நமக்கு தெரியும், கடவுளுடைய கட்டளைகள் தெரியும், திருச்சபை கட்டளைகள் தெரியும். திருச்சபை கட்டளைகள் முதல் கட்டளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் அரை பூசை காண்பாயாக. நம்ம அப்படித்தானே வாழ்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பது. ஆண்டவருடைய திருநாட்களை பரிசுத்தமாய்
அனுசரிப்பது. ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரியம் செய்யாம இருந்தா பத்தாத, சாமியாருக்கு நீங்க என்ன உதவி செய்றீங்க? அந்த திருச்சபை கட்டிலே மறந்துட்டோம் நம்ம. வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது. அப்புறம் என்ன இருக்கு? நோன்பு நாட்களின் நோன்பும் சுத்தபோசன நாட்களில் சுத்தபோசனமும் அனுசரிப்பது. கறியெல்லாம் வாங்க மாட்டீங்க, அதெல்லாம் தெரியும். இந்த 40 நாள் கூட சில பேர் கறி சாப்பிட மாட்டீங்க. ஆனால் கறிக்கு வாங்குற காசை என்ன பண்ணுறீங்கன்னு ஏதாவது யோசிக்கல? எத்தனை பேர் அந்த கறியை வாங்கிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்தீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க? அல்லது வெள்ளிக்கிழமை அந்த வாரம் ஃபுல்லாக உபவாசம் இருந்தது, கறி வாங்காதது, அந்த காசெல்லாம் கொண்டாந்து கோயிலில் போட்டவங்க எத்தனை பேர்? அதை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 10 மடங்கு உனக்கு செலவு வரும். ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு இல்லை, நீந்தி பண்ண தியாகம். அது யாராவது ஒரு ஏழை இல்லாதவனுக்கு போய் சேரணும். அதனாலதான் சீராக்கின் ஆசிரியர் சொல்றாரு, ஏழைகளுக்கு உதவுகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு உதவுகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஆக இந்த திருச்சபை கட்டளைகள் எல்லாமே 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வழியாகவும் கடவுளுடைய ஆசிரியையும் வாழ்வையும் பெறுவதற்கு வளர்ச்சியாகவும் இருக்கிறது. அதனால இந்த தவ காலத்துல எப்பவும் விட தாராளமா இருங்க. கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போய் தயார் பண்ணுங்க, உங்களையே தயார் பண்ணுங்க. ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்கவும், நற்கருணையை கொண்டாடவும், ஆண்டவருடைய அருளையும் பெறவும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி கொஞ்சம் தயார் பண்ணுங்க. தயார் இல்லாம திடீர்னு பூசைக்கு உடியாந்து அப்படியே தீர்த்தம் தெளிச்சுட்டா போதும், நன்மையை வாங்கிட்டா போவோம் நினைக்கிறீல்ல, அது நீங்க ஏமாந்து போறீங்கன்னு அர்த்தம். தயாரிங்க நல்லா. பரீட்சைக்கு தயாரிக்காம போன பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கினவன என்ன செய்யும்? பிறுக்கு பிறுக்குன்னு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும். என்னடா கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு எங்க அப்பா சொன்னாரு, பரீட்சை அறையில தூங்கிறாதராங்க, அதனால திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த தவ காலத்துல நம்ம ஆன்மீக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, மற்றவர்களை கோவப்படுறதுல, எல்லா தீமைகளையும் உங்களை மட்டுப்படுத்தவும், எல்லா நன்மைகளையும் கொஞ்சம் வளருவதற்கும் அருள் கேளுங்கள். ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். ஆமென்.